ஆனால் பிரேமலதா அக்காவை சில நேரத்தில் நம்ம பாராட்டணும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. எங்கள் அண்ணனை பற்றி தமிழ்நாட்டில் ஒரே குறை தான் சொல்கிறாங்க, பாலியல் வன்கொடுமை அதிகமாயிருச்சு. எங்கள் அண்ணனை பற்றி ஒரே குறை தான் சொல்கிறாங்க, கஞ்சா புழக்கம் அதிகமாயிருச்சுன்னு. அதனால் பிரேமலதா அக்கா அப்பப்போ உண்மையும் பேசிடுறாங்க. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மேடையில் ஸ்டாலினுக்கு எதிராக பேசிய விவகாரம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார். பிரேமலதா அக்காவை சில நேரத்தில் நம்ம பாராட்டணும். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. எங்கள் அண்ணனை பற்றி தமிழ்நாட்டில் ஒரே குறை தான் சொல்கிறாங்க, பாலியல் வன்கொடுமை அதிகமாயிருச்சு. எங்கள் அண்ணனை பற்றி ஒரே குறை தான் சொல்கிறாங்க, கஞ்சா புழக்கம் அதிகமாயிருச்சுன்னு. அதனால் பிரேமலதா அக்கா அப்பப்போ உண்மையும் பேசிடுறாங்க. நாங்கள் அதை வரவேற்கிறோம். அதுவும் முதலமைச்சரை வச்சுக்கிட்டே ஒரு கூட்டணி கட்சி. ஐயா, இது மட்டும் இல்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் திமுகவோடு இருக்கோம், ஆனால் திமுக ஊழலுக்கு நாங்கள் பொறுப்பில்லை. இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா புதுசு பாஸ் அப்படிங்கிற மாதிரி திமுகவுடைய கூட்டணியில் ஒரு தலைவருமே இன்னைக்கு ஸ்டாலின் ஐயாவை பற்றி இப்படி சொல்வது பொது இடத்துல ரொம்ப புதுமையாக இருக்கிறது. தேர்தல் களத்தில் கூட திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் வந்து முருகன் அருளால திருப்பரங்குன்றத்தில் விளக்கு ஏற்றப்படுங்கிறதையும் பிரேமலதா பதிவு பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்கன்னா அது ஸ்டாலின் ஏற்றுக்கிறாரான்னு தான் எங்கள் கேள்வி. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் பிரேமலதா அக்கா இல்லை, திமுக சைடில் முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலின் ஐயா. அதனால பிரேமலதா அக்கா சொல்றதை ஸ்டாலின் ஏற்றுக்கலையே. அவங்க திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதை ஸ்டாலின் ஐயா ஏற்றுக்காதனால தான் அந்த பிரச்சனையே. அதே திருப்பரங்குன்றத்தில் ராஜன் செல்லப்பான்னு நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர், அவர் பிரச்சாரத்தையே தீபம் வெளியே ஏற்றி தான் ஆரம்பிச்சார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.